கடந்த வருடம் லாஸ்பேட்டை சேர்ந்த அசோகன் என்பவர் கிரிப்டோ கரன்சி மோசடி மூலம் 93 லட்சம் பணத்தை முதலீடு செய்து பின்னர் அந்த பணத்தை அவர்களால் எடுக்க முடியாமலும் அவர்களுக்கு போட்ட பணம் கூட கிடைக்க முடியாமல் கிரிப்டோ கரன்சியாக கூட வாங்க முடியாமல் பணத்தை நஷ்டப்படுத்தி விட்டார்கள். மற்றும் அதன் தொடர்ச்சியாக 8 நபர்கள் இதே ஆஷ்பே கம்பெனியில் முதலீடு செய்து பணத்தை இழந்துவிட்டோம் என்று மொத்தமாக 2.5 கோடி ரூபாய்க்கு புகார் வரவே அது சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அவர்களின் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். மேற்படி வழக்கு சம்பந்தமாக இதுவரை 5 நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து சொகுசு கார்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர். மேலும் இந்த வழக்கில் கடந்த 6 மாதங்களாக தலைமறைவாக இருந்த தொழிலதிபர் பாபு என்கின்ற சையது உஸ்மானை ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் தலைமை காவலர் மணிமொழி காவலர்கள் அரவிந்தன், நந்தகுமார் என்ற தனிப்படை போலீசாரால் நேற்று மாலை கோயம்புத்தூரில் வைத்து கைது செய்யப்பட்டனர். மேலும் மேற்படி வழக்கில் புதுச்சேரி சேர்ந்த 9 நபர்கள் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் பணத்தை இழந்திருக்கிறார்கள். மேலும் இந்தியா முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் ஆஷ்பே என்ற கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து ஒரே நாளில் மேற்கண்ட கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் மோசடி செய்துவிட்டதாக வந்த புகார் சம்பந்தமாக இந்தியா முழுவதும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் முதன்முறையாக புதுச்சேரி போலீசார் மேற்கண்ட சையது உஸ்மான் என்பவரை கைது செய்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக இந்த வழக்கில் 5க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இவர்கள் மீது 5 மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்து தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் சையது உஸ்மானை கைது செய்து அவரிடம் இருந்த 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார் ஒன்றையும் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக புதுச்சேரி இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா அவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்வது என்னவென்றால், இணைய வழியில் வருகின்ற எந்த ஒரு முதலீடு கிரிப்டோ கரன்சி, வெளிநாடு வேலைவாய்ப்பு போன்றவற்றை நம்பி பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம். கடந்த ஓரிரு ஆண்டில் மட்டும் 70 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்கள் இணைய மோசடியில் பணத்தை இழந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தார்.